எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வெஜிடபிள் பேன்கேக்ஸ். இது செய்யறது ரொம்ப ஈஸி. பசங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் 5 பல்லு பூண்டு மெலிசா நறுக்குனது, நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது சேருங்க. அடுத்து மெலிசா துருவன முட்டைகோஸ் ஒரு போல் ஆட் பண்றேன். 2 மீடியம் சைஸ் கேரட் துருவனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நீங்க பசங்களுக்கு பண்றீங்கன்னா அவங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா நீங்க பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இன்கிரீடியன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுங்க. மசாலாவையும் காயில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்துங்க. பாத்திரத்தை மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். காய் நல்லா ஆறுனதும் இதுல கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி, 1/2 கப் கோதுமை மாவு போடுங்க. இப்போ நான் இதுல 1/2 கப் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் மாவுல நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ சின்ன சைஸ் பேன்கேக்ஸ் தான் பண்ண போறோம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன். பாருங்க, மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டிராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பேன்கேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தவாவை சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ரெடி பண்ண மாவை எடுத்து தவால போட்டு லைட்டா பிரஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நீங்க சின்ன பசங்களுக்கு பண்றீங்கன்னா மிளகாய் சேர்க்காம நீங்க பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது ஒரு பக்கம் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம்ல மாவை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்ல சட்டுன்னு சூடா இந்த வெஜிடபிள் பேன்கேக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க லஞ்சுக்கு கூட செஞ்சு அனுப்பலாம். நீங்க மஷ்ரூம்ஸ், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் மாதிரி மற்ற காய்கறி எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஸோ நம்மளோட வெஜிடபிள் பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.